கடந்த நாட்கள்ல ஒரு தாய் பாசத்துக்கு எடுத்துக்காட்டா, ஆமென் அல்லேலூயா! ஒரு காரியத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னன்னா, கவனிங்க. ம். தாய் பாசத்த பத்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிண்டியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மகன் தன்னுடைய தாயே 2, 3 மாதங்கள் காலமாக வைத்திருந்து கூடவே பார்க்குறாரு. அப்ப அலட்சியமாய் ஒரு டாக்டர் நடந்து கொண்டது நிமித்தம் அந்த டாக்டர கத்தியால குத்துறாரு. இப்போ நான் அதுக்கு பிற்பாடு நடந்தது என்ன? ஆமென் அல்லேலூயா! அங்க என்ன நடந்துச்சு அதெல்லாம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற போலியாய் வேஷம் போடுகிற பணத்துக்காக என்னது சத்தியத்தை விட்டு விலகி தங்கள் தொழிலை நடத்தி கொண்டிருக்கிற போலியான ஊடகங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு சில ஊடகங்கள் அந்த அந்த பையனையும், அந்த அம்மாவும் சார்ந்த காரியத்த மறைச்சு, அந்த டாக்டருக்கு ஆதரவா சில காரியங்கள செய்றாங்க. சரி செஞ்சுட்டு போட்டும். இதுல ஒண்ண கவனிங்க எனக்கு அன்பான தேவ ஜனமே. நான் ஒரு காரியத்த அடிக்கடி நிதானிப்பேன். அது என்னன்னா, ஆமென். இன்றைக்கு உலகம் கார்ப்பரேட் கையில போயிடுச்சு. கார்ப்பரேட் கையில போயிடுச்சு. பிசாசு. ஆமென். கார்ப்பரேட் போலி அதுன்னு போலி, இலுமினாட்டி. ஆமென். அல்லேலூயா! அவங்க 666க்கு நேரா ஆயத்தம் பண்ணுகிற ஒரு பெரிய சேனை தான் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள். கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட நம்ம நாட்டையும், நம்முடைய நிலத்தையும், நீரையும், ஆமென் அல்லேலூயா! தாவரத்தையும், பறவை, விலங்கு, மனிதன் வாழக்கூடிய இவ்வளோ அழகான இடத்த, ஆமென். பழைய இதில் சொல்லுவாங்கல்ல, இந்த பழைய புத்தகங்கள்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி அழகா பிரிச்சு வச்சுக்கிற 5 திணைகளா நிறைந்திருக்கிற இந்த பூமிய, ஆமென். நிலம், நீர, காற்ற, ஆகாயத்த, ஆமென். எல்லாத்தையும் ம். எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? வியாபாரமாக்கி, போலியாய் ஆக்கி, ஒரிஜினல் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு, எல்லாத்தையும் பொய்யாய் மாத்தி, ஆமென். அத விலைக்கு விக்கிறாங்க. கொரோனா டைம்ல காத்து வித்துச்சு. இத விட வேற என்ன அவலட்சணம் வேணும் இந்த பூமிக்கு? ஆ அப்போ ஆண்டவர் ஆக்குறவர், பிசாசு அழிக்கிறவன், கார்ப்பரேட் கம்பெனிவர் அழிக்கிறவன். ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். இதுக்கு பின்னாடி இலுமினாட்டி குரூப் ஒர்க் பண்ணுது. அதுக்கு முன்னாடி 666 அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு நேரா நடத்துகிற காரியங்கள், இந்த போலியான, மாய்மாலமான, சிக்கலான இந்த காரியத்துக்குள்ளாக ஒருபோதும் நீங்க ஒளிந்து கொள்ளாதீங்க. ஒருபோதும் அழிஞ்சு போயிறாதீங்க. உண்மைய தேடுங்க. ஆண்டவர் அழிக்கிறவருங்க, ஆக்குறவர் இல்ல. ஆண்டவர் வெளிச்சமாய் வந்தாருங்க. லூக் யோவான்ல சொல்லப்படி உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி அவரு. அவர் ஆக்க வந்தார், அழிக்க வரல. அவர் ஒளியாய் வந்தார், இருளா இல்ல. அவர் தீமையாய் வரல, அவர் நன்மையாய் வந்தார். தீமையை அழிக்க வந்தார். அழித்து மனுஷனே நீ என்ன பண்ணணும்? இந்த பூமியை ஆண்டுக்கணும்னு ஆசீர்வதிக்க வந்த தெய்வங்க அவரு. ஆமென். அப்போ கவனிங்க. இப்ப இந்த காரியத்துல நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, சரியா, அப்ப இந்த பூமியில நம்மை உருவாக்குகிற எல்லா காரியத்துக்கு பிற்பாடு 3 காரியங்கள் நடக்கும். இப்போ உலகத்தின் அழிவு இருந்துச்சு. கொரோனா டைம்ல நமக்கு டெஸ்ட்டு நெத்திலயும் கையில எடுத்தாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? முன்னோட்டம். ஒரு முன்னோட்டமா பண்ணி பார்த்தாங்க. அப்போ ஒரு சிப் இங்க பொருத்த போறாங்க. மணிக்கட்டுல பொருத்த போறாங்க. அதுக்கான ஆயத்தப்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தெரியுமா எனக்கு அன்பான தேவ ஜனமே? அந்த சிப்பெல்லாம் ரெடியாகி தயாரா வச்சிருக்காங்க தெரியுமா? இதற்கு கீழ ஒர்க் பண்றவங்கள ஸ்தானாதிபதிகளா, பிசாசு யாரை நியமிச்சிருக்கிறார்னா, அரசியல் தலைவர்களையும், அ அ அரசாங்க ஊழியர்களையும், அப்புறம் காவலாளர்களையும், அவங்களுக்கே அது தெரியாது. அவங்க கீழ நம்ம ஒர்க் பண்றோம்னா அவங்களுக்கே தெரியாது. ஆனா, சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தை ஆளக்கூடிய யூதர்கள் 6000 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில சீக்ரெட் சொசைட்டி, ஒன் வேர்ல்ட் ஆர்டர், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கடவுள், ஒரே பணம், ஒரே கரன்சி, இப்படியா நாட்ட ஒரு லெவல்ல கொண்டு போறாங்க. தட் இஸ் த சீக்ரெட். இத ம் யாரு? அ ஆபிரகாம் லிங்கன் நெனைக்கிறேன். அவங்க இந்த காரியத்த எடுத்து பேசும்போது, ஸ்டேஜ்லயே வச்சு என்ன பண்ணாங்க, ஸ்டேஜ்லேருந்து வரும்போது என்னவோ சுட்டுட்டாங்க, சுட்டு கொன்னுட்டாங்க. ஸோ இது பெரிய ரகசியம். இது பெரிய மறைபொருள் தான். ஆனா, இந்த காரியத்துக்கு நேரா நம்ம அத பத்தி பேச வேணாம். அத விட்டுறலாம். ஆனா, உண்மை என்னன்னா, இயேசு கிறிஸ்து வேதத்தில சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மாத்திரமே கடைசி நாட்கள்ல நிறைவேறி தீரும். நம்ம அதற்கு நேரா இருப்போம். ஒரு நாட்ல கவர்மெண்ட் ஆஃபீஸரும், மீன் இந்த அரசியல்வாதிகளும், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது 3ம் ஜனங்களுக்கு காவலா ஒரு அஸ்திவாரமா நின்னுச்சுன்னா, இப்படிப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனி போலியான மாய்மால வித்தைக்காரர்களுக்கு மயங்கி நம்ம கிடக்க மாட்டோம். சாப்பாட்ட வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கிற நாட்கள் எங்கனா நடந்திருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீர காசு கொடுத்து வாங்குற நாட்கள் என்னைக்குனா நடந்திருக்கா? கெமிக்கல்ல உடுத்துற ஆடைகள நம்ம உடுத்தியிருக்கோமா? கெமிக்கல்ல போட்டு. சொல்லுங்க. என்னென்ன வெரைட்டி கெமிக்கல்ல உண்டாக்குற ஆடைய அணிகிருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா? ம். இருக்கிற இடத்த விலை போட்டு ஃப்ளாட் போட்டு வித்துட்டாங்களே! விளைநிலங்கள் எதுக்கு ஆண்டவர் பண்ணாரு? எல்லா இடத்துலயும் வீடு கட்டுறதுக்கா? இல்ல. உணவு உண்டாக்குறதுக்கு.
மனிதன் வாழறதுக்கு மாத்திரம் தான் இந்த உலகம். ஸோ கவனிங்க. இப்படிப்பட்ட எஸ்டேட் போட்டு, பங்கு போட்டு வித்துட்டாங்களே! படிப்புக்கு காசு குடுக்குறோம், மருத்துவத்துக்கு காசு குடுக்குறோம், எல்லாத்துக்கும் காசு, பணம், லஞ்சம், ஊழல் எல்லாவற்றையும் மலிந்து கிடக்கிற பிசாசின் தூதர்களாய் அநேகர் இன்னைக்கு ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். ஆமென். அப்படிதான் இந்த நாட்கள்ல கூட தன் தாய்க்காக தாயை ட்ரீட் பண்ண விதம், ஆ கவனிங்க. அந்த தாயை அந்த டாக்டர் எப்படி ட்ரீட் பண்ணான்னு அந்த மகன் விரக்தியோடும், அவமானத்தோடும் நானும் ஹாஸ்பிட்டல்ல காத்திருந்திருக்கிறேன். எனக்கு அதனுடைய வலி எனக்கு தெரியும். என்னதான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கட்டும், அவங்க தலை மேல ஒரு கிரீடம் வந்துடுது. அதுவும் ஒரு உயிர் தானே. சக மனிதனை நேசிக்க முடியாது, அன்பு செலுத்த முடியாது. நாமெல்லாம் என்ன போஸ்டிங்கிறது, எவ்வளோ சம்பாரிச்சு என்னங்க பண்ண போறோம்? அப்போ அந்த ட்ரீட்டை அவன் பார்க்குறான். சொந்த தாய்க்கு இழைக்கப்படுகிற அநீதியை தாங்கக்கூடாது, பொறுக்கக்கூடாது. ஒரு உணர்ச்சி வயப்பட்டு தெரியாம செய்கிற காரியம் தான் அது. ஆக்சுவலா விசாரிச்சு பார்த்தா தெரியுது, அவன் ரொம்ப நல்ல பையன்னு. அதனால நாங்க தப்பு செய்றவங்களுக்கு ஆதரவா பேசல. நீதி உள்ள நியாயாதிபதி இயேசு கிறிஸ்துவா நம்ம எல்லா பிரச்சனையும் கண்ணோக்கமாய் பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு இருக்கிற வலைதளங்கள், ஊடகங்கள்ல இருக்கிற பிரஸ்தாபப்படுத்த தன்னைத்தானே உயர்த்திக்கிற, தன்னுடைய சேனலை வளர்க்கணும்னு நினைக்கிற பொல்லாதவர்கள் வாழ்கிற காலம் இது. ஆமென். நன்மையை தீமையும், தீமையை நன்மையும் காட்டுறாங்க. அப்படி போகாதீங்க. வேதத்தை வாசிக்கிற, ஜெபிக்கிற நாம இயேசு கிறிஸ்து ஒரு பிரச்சனை எப்படி அணுகியிருப்பார், எப்படி பார்ப்பார்? விபச்சார ஸ்திரியை கல்லெறிஞ்சு கொல்லணும்னா கீழ ஏந்தி எழுதுறாரு. உங்களில் யார் பாவம் செய்யாதிருக்கிறானோ அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடைய தேவனுக்கும் கொடு. நான் உலகத்தில் இருக்கிற இப்போ ராயனுக்கு ஆனது ராயனுக்கு கொடு மாட்டி விட பார்க்குறாங்க பரியாசக்காரங்களை, வேதபாதர்கள் எல்லாரும் சேர்ந்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுத்துருன்றாரு. அப்போ தேவனுடைய ஆராதனையை கொடுக்குற நாம், தேவனை மகிமைப்படுத்துகிற நாம், தேவனை பிரியப்படுத்துகிற நாம், இயேசு கிறிஸ்து எப்படி யோசிச்சிருப்பார் இந்த பிரச்சனையில்? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருப்பார்னு யோசிச்சோம்னா, நாமளும் இந்த பொல்லாத உலகத்தில் நல்லவர்களாய் வாழ, ஆமேன், ஆசைப்படுவோம். முதலாவது நல்லவர்களாய் வாழ்வோம், நல்லவங்களுக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.